வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகியிருக்குது. என்னன்னா, இறந்து 50 வருடங்களுக்கு மேலான தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசி, அவர்கள விமர்சனம் செய்து, அவர்கள பத்தி அவர் புகழ கெடுக்கிற விதமா சில காரியங்கள செஞ்சுட்டு வராங்க. அப்படிதான் பெரியார் அவர்கள அவர் சொல்லாததெல்லாம் சொன்னார்ன்னு சொல்லி, அவர் புகழ கெடுக்கிறதுக்கு சதி பண்றாங்க. அவர் மீது குப்பை கூளங்கள வீசுறாங்க. அது பெரிய விவாதமா நடந்து முடிஞ்ச நேரத்தில, இப்ப அடுத்த டர்ன் வந்து காமராஜர் கொண்டு வந்துருக்காங்க. திருச்சி சிவா அவர்கள் இழிவுபடுத்தி பேசினார்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பியிருக்கிறாங்க. அவர் பேசின வீடியோ நானும் கேட்டேன். எந்த இடத்துலையுமே அவர் எந்த அவதூறும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, காமராஜர் அவர்கள் வந்து திமுக அரசு அந்த காலத்தில் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது மின்தடை எதிர்த்து தமிழ்நாடு முதல் ஆர்ப்பாட்டம் பண்ண போதை அறிவிச்சிட்டு தமிழக சுற்றுப்பயணம் வரார். காமராஜர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, சுகர்லேருந்து பலவித தோல் பிரச்சனை இருந்தனால வெயில் காலங்களில் அவரால் ஏசியெல்லாம் படுக்க முடியாது. அது ஒரு மருத்துவ காரணத்துக்காக அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக முதலமைச்சர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. எம்பின்ற முறையில் காமராஜருக்கு இந்த வசதி வந்து டிராவலர்ஸ் பங்களால் செஞ்சு தரணும்னு மனு கொடுக்குறாங்க. அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, எம்பின்ற ஒரு காரணம் தேவையில்லைங்க, அவர் பெருந்தலைவர்ன்ற ஒரு காரணமே போதும்னு சொல்லி அந்த செஞ்சு கொடுக்குறாரு. இதை வந்து திருச்சி சிவா சொன்னது புதுசு இல்லை. கலைஞரே முன்ன இதை பற்றி எழுதியிருக்கிறார். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை, இது ஒரு வரலாறு. இதில் என்ன இழிவு இருக்குது, என்ன அவதூறு இருக்குது? ஒன்றுமே இல்லை. எப்பவுமே ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாத கொழுந்து விட்டு எரியுதுன்னா, சாதாரண விஷயம் பெரிய விஷயமா போகுதுன்னா, அதனுடைய பின்னணியில் பிஜேபி இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குழந்தைக்கு கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கி தெரியும். இந்த காமராஜர் பிரச்சனையிலே அவங்க தான் இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம காங்கிரஸில் இருக்கிற சில பேர் இதை பெரிய பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க. திருச்சி சிவா வீட்டான போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. பல மீடியாவில் எது திறந்தாலும் இந்த பிரச்சனை தான் இருக்குது. எனக்கே ஆச்சரியம். ஒரு பிரச்சனையும் இல்லாததை, ஒன்றுமே இல்லாத பிரச்சனை பண்ண முடியுமா? என்னடா இவங்க சாமர்த்தியம்! பல பேருக்கு அது புரிஞ்சிருக்கலாம். காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்னென்னா, திமுக கூட்டணி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இயக்கம் உயிரோடு இருக்குதுன்னா, கொஞ்சம் செல்வாக்கோடு இருக்குன்னா, அது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான். இது வந்து அவங்க புரிஞ்சிக்கணும். வேற இப்போ உங்களுக்கு மத்தியில் ஆட்சி கிடையாது, வேகமாக வளர்ந்து வர கட்சியும் கிடையாது, உங்களுக்கு என்ன எதிர்காலம்னு தெரியாது. எந்த கட்சியும் உங்களை சேர்த்திக்கிறது இல்லை. ஆல் இண்டியா லெவலில் மம்தா பானர்ஜிலேருந்து கெஜ்ரிவால் வரைக்கும் காங்கிரஸை ஒழிக்க தான் நினைக்கிறாங்க. மதசார்பற்ற கொள்கைக்காக இன்றைக்கும் பழைய மரியாதையோட ஒரு தேசிய தலைமையோட இணக்கமாகவும் கட்சி மரியாதை நடத்துறது திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் தான். அது இந்த புண்ணியவான்களுக்கு பிடிக்கல. இந்த கூட்டணி விட்டு வெளியேறி போன முறையே அதிமுக கூட பேரம் பேசுனதா சொல்லப்பட்டது. கட்சி 5 சீட் தராங்கன்னு சொன்னோடனே அதிமுக கூட பேரம் நடத்திருக்கிறாங்க. அதிமுக நம்பி எந்த அறிவாளியாவது போவானா? அவங்க என்ன தியாகியா? பிஜேபி இன்றைக்கி ஆளுங்கட்சி, அவங்க காலம் நடந்துனுக்குது. அவங்கள விட்டுட்டு உங்கள் வீட்டு யாராவது வருவானா? நட்டத்தில் தான் போய் நிற்கணும். தமாக எப்படி இருக்குதோ அப்படி தான் போய் நிற்க வேண்டி வரும். இந்த காங்கிரஸில் ஒரு 4 விதமான கட்சி இருக்குது, 4 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. முதல் விதமானவங்க அதிமுக காங்கிரஸ். இவங்களுக்கு திமுக கண்டா பிடிக்காது. 2வது நடுநிலையாளர்கள், கொஞ்சம் திமுக ஆதரவாளர்கள். அவங்க வந்து பீட்டர் போன், சிதம்பரம் போன்றவங்க. 3வது சுயநலவாதிங்க. கட்சிக்காக துரும்பு கூட தூக்கி போட மாட்டாங்க. எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்க கட்சிக்காரன்னு யாருக்கும் தெரியாது. எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டாங்க, எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. தேர்தல் வந்துட்டா, பெரிய கட்சியோட கூட்டணி அமைஞ்சிட்டா உடனே அவங்க அரசியல்வாதியாக மாறி டெல்லிக்கு போய் எம்பி எம்எல்ஏ சீட்டு எதுவும் வாங்கிக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய நடைமுறை. 4வது மூடர் கூடம், முட்டாள்கள். ஒரு பெரியவரை சந்தித்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, காங்கிரஸ்காரர். அவருக்கு ஒரே அங்கலாய்ப்பு. காங்கிரஸ் எடுத்துகிட்டு போய் திமுக அடமானம் வச்சுட்டாங்களேன்னு. எனக்கு சிரிக்கதா அல்றதானே தெரில. கள நிலவரம் இவருக்கு எதுவுமே தெரியல. இவங்களுக்கு எப்படி யார் சொல்லி புரிய வைக்கிறது? ஏதாவது ஒருத்தன் தோளில் சுமந்து ஓடுறவனை முடி பிடிச்சி இழுக்கிறது, அவனை பற்றி அவதூறாக பேசுகிறது, தலைமையில கொட்டுறது, இந்த வேலையை தான் பண்ணுகிறாங்க. கோணமரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டுற கதையாக இருக்குது. மாநிலத்தில் கட்சி நிலைமை என்ன, தேசிய நிலைமையில் என்ன? மதசார்பற்ற கூட்டணிக்கு ராகுல் காந்திக்கு வலதுகரமாக்கிறதே ஸ்டாலின் தான். அவர் பிரதமர் வேட்பாளராக ஒத்துக்கிறதும் அவர் ஒருத்தர் தான். நம்பகமான கூட்டணி. இதை வந்து அல்ப காரணங்களுக்கு ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு தூக்கி எறிஞ்சு பேசுகிறது போராட்ட நேரத்தில் என்ன ஒரு ராஜ்யத்தினாலும் எனக்கே புரியல. தமிழ்நாடு பிஜேபி உடைய வேகத்துக்கும், அவங்க வியூகத்துக்கும், அவங்க தந்திரத்துக்கும், அவங்க செயல்பாட்டுக்கும் ஒரு 100 மார்க் கொடுத்தா உங்களுக்கு 0 மார்க் தான் கொடுக்கணும். அவங்களையும் ஒப்பிட முடியுமா? எப்படி வளர்ந்து வராங்க? எப்படி ஒரு தென் தமிழகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அவங்க வேகமாக வளர்கிறாங்க. அங்கே மதுரையில் தான் மாநாடே போடுறாங்க. அங்கே இருக்கிற பல கம்யூனிட்டி அவங்க மாறிட்டாங்க. உங்களுடைய வேகத்துக்கும் அவங்களுடைய வேகத்துக்கும் கணக்கிடுங்க. அரசியலில் உங்கள் செயல்பாடுக்கும் அவங்க செயல்பாடும் கணக்கிடுங்க. நீங்கள் 2 பேர் தேசிய கட்சி தானே, நீங்கள் தான் முடிவு பண்ணது. இன்னும் பழைய நிலப்படா பேராண்டின்னே இருக்கக்கூடாது.
தமாக வெளியே போன பின்னாடி 70% நிர்வாகிகள் அவங்களோட போயிட்டாங்க. உங்கள் காங்கிரஸுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாதது சந்தேகத்துக்குரியது. அவங்க உண்மையிலே அவங்களுக்கு வாக்கு இருக்கானே தெரியல. அதை வந்து பல கட்சிகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 10 தேர்தலுக்கு மேலே திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றது, மதசார்பற்ற கூட்டணி. இந்த ரெண்டையும் பிரிக்கிறது பகிரத பிரயத்தனம் பல எலெக்ஷன் நடந்துச்சு. போன முறை கமலஹாசன் அமைச்சு விசிகா, காங்கிரஸு, கம்யூனிஸ்டுகள்லாம் வெளியே இழுக்க பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமான ஆட்களை வச்சு ஆட்டையை கலைக்க பார்த்தாங்க. மேலிடம் உஷாராக இருந்து தகுந்த ஆட்களுடைய வழிகாட்டுதல் படி காப்பாற்றிட்டாங்க. பல உள்ளடி வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்பயும் நடக்குது, தேர்தல் நேரத்தில் நடக்குது. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு ஒரு முறை சொல்லுவாங்க இல்லையா வடநாட்டில், அந்த மாதிரி காங்கிரஸ் இல்லாத தமிழகத்துக்கும் முயற்சி பண்ணுறாங்க. 2014 ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாங்க. என்னன்னா, ஜி.கே. வாசன் காங்கிரஸில் வந்து இருக்கும்போதே அவர் பாஜக ஆதரவாளராக இருந்துக்கிறாரு. அவரை நம்பி தான் தமிழக காங்கிரஸை விட்டு வச்சுருந்தாங்க. ஞானதேசிகனை போட்டு அவர் தான் மேற்பார்வை பண்ணியிருந்தார். கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி எல்லா திமுக கூட்டணியெல்லாம் உடச்சி யார் கூடயும் சேர விடாமல் கடைசி வரைக்கும் தன்னந்தனியாக நடுத்தல் நிற்க வச்சுட்டு போனார். போகும்போது 70% பேர் அவங்களோட போயிட்டாங்க. ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் தந்திரமாக என்ன செயல்படார். அப்போ அவர் தான் தலைவர் பொறுப்பேற்று திமுக கூட்டணி கண்டு அந்த கட்சிக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தாருன்னே சொல்லணும். சமீபத்தில் கூட இப்போ இருக்கிற தலைவர் வந்து தனியாக நிற்பான், காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படி இப்படின்னு ஒரு வேட்ட ஒரு பேச்சு பேசினாங்க இல்லையா. உங்களுக்கு எல்லா பூத் கமிட்டிலையும் போகிறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கே இன்னொருத்தர் வேலை செஞ்சு கொடுத்து இன்னொருத்தர் பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கணும். எதுக்கு கூட இருக்கிறவன வெறுப்பேற்றுறது, திமுக சீன்ற வேலை எதுக்கு செய்கிறீங்க? இது கட்சிக்கு நல்லதா, யாருக்கு நல்லது ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி நேரத்தில் ஈவி.கே. இளங்கோவன் தான் அந்த கட்சிக்கு மறுவாழ்வு கொடுத்தாருன்னு சொன்னோம். அவர் இந்த சர்ச்சை நடக்கும்போது இறப்பதுக்கு முன்னாடி சொன்னார், கள நிலவரம் புரியாமல் பேசாதீங்க, தனியாக நிற்பேன் தனியாக தோப்பேன்னா அது உங்கள் இஷ்டம், இன்றைக்கெல்லாம் கூட்டணி இல்லைனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓப்பனாக சொல்லிட்டு போனார். இன்றைக்கி ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ஜோதிமணி ஊயின்னு குதிக்கிறாங்களே. அவங்க வந்து 2014 தனியாக நிற்கும் போது கரூரில் நின்று வாங்கிய ஓட்டு 3000. அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்பட பல செல்வாக்குன்றாங்க இல்லையா, அவ்வளோ தான் வாங்கினார். இப்போ நீங்கள் எம்பியாக இருக்கிறீங்கன்னா மீதி விழுந்த ஓட்டெல்லாம் யாருது? உங்களுக்கு செந்தில் பாலாஜி கடுமையாக உழைச்சி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து இத்தனை திமுககாரங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா சின்ன விஷயத்துக்கு எடுத்தெறிஞ்சு பேசுகிறது உங்கள் நன்றி கெட்டத்தனம்லாம் வேற என்ன? சரி, காமராஜரை பழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, இனிமேல் எந்த தேர்தலையும் நான் திமுககாரங்களோட கூட்டணி நின்னா நான் அந்த எம்பி எம்எல்ஏ நிற்க மாட்டேன் உங்களால் சொல்ல முடியுமா? சீட்டு கொடுக்கலாம் என்ன பேச்சு பேசுவீங்கன்னு போன எலெக்ஷனில் பார்த்தாங்க ஜனங்க. கட்சி அந்த அவதூறு பேசுனீங்க. இவரை போன்றவர்களாம் அடக்கி வைக்கலன்னா கட்சி தலைமை தான் பொறுப்பேற்றுக்கணும். இன்னொரு விஷயம், காமராஜருக்கும் இந்திரா காங்கிரஸ் என்ன சம்பந்தங்குது? காமராஜரை ஒழிக்க வருவார் தான் இந்திரா காங்கிரஸ். காமராஜர் வந்து பிரதமராக்கின காமராஜரை முதுகில் குத்தவங்க தான் இந்திரா காந்தி. காமராஜர் எமர்ஜென்சி வந்து அவர் மன உளைச்சல் இறந்ததுக்கு காரணம் இவங்க தான். காமராஜர் வீழ்த்த வந்த இந்திரா காங்கிரஸ் காமராஜர் கொண்டாடுறத எந்த விதத்துலையுமே சொந்தம் கொண்டாடுறதை ஏற்றுக்க முடியாது. காமராஜருக்கும் இந்திரா காங்கிரஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் பேச வைக்க வர வேண்டியதில்லை. உங்களுக்கும் காமராஜருக்கு என்ன சம்மந்தங்குது? அவரை எதிர்த்து தான் நீங்கள் வந்தீங்க. தமிழ்நாட்டில் தீவிரமாக திமுக அதிமுக மாதிரி இந்திரா காங்கிரஸும் தாபன காங்கிரஸ் இருந்தது. காமராஜர் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க நீங்கள். திமுகவோட மோசமாக இது பண்ணவங்க நீங்கள் தான். உங்களுக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு எந்த உரிமையும் இருக்கிறதோ எனக்கு தெரியல. சரி, இந்த எதிர்காலம் வந்து முடிவு செய்யப்படும். அது வந்து யார் கையிலும் இல்லை. அது காங்கிரஸ்காரங்களுக்கு மாநில அரசியலும் தெரியல, தேசிய அரசியலும் தெரியல, தான் தோணு தினமாக செயல்படுறது அவங்களுடைய விஷயம். சரி, இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.